அதாவது கடந்த பல வருடங்களாக இந்த முதல் நாள் முதல் காட்சி வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகும். பல வருடங்களாக சொல்கிறோம்ல, தொன்று தொட்டு சொல்லலாம். எல்லா ஹீரோக்கள், அதாவது மாஸ் ஹீரோக்கள் ரசிகர்கள் வந்து அந்த முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறது தான் அவங்களுக்கு வந்து பண்டிகையே இருக்குது. அதாவது அந்த கொண்டாட்டம் தான் அவங்க விரும்புவாங்க. படம் நல்லா இருக்கோ இல்லையோ அதெல்லாம் அடுத்த விஷயம். தன்னுடைய ஹீரோவை திரையில் பார்க்கும்போது ஏற்படுற பரவசம் தான் அவங்களுக்கு மிக முக்கியம். ஸோ அப்படி தான் அந்த முதல் நாள் முதல் காட்சிக்கு அவ்வளோ பெருங்கூட்டம் முண்டி அடிச்சு போகும். இதையெல்லாம் அட்வான்ஸாக இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முதல் நாள் முதல் காட்சிங்கிறது காலைல 6 மணிக்கோ 7 மணிக்கோ தான் பரவாயில்ல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 5 மணி காட்சி, அப்புறம் நள்ளிரவு காட்சி, 1:30 மணிக்கே ஷோ ஆரம்பிக்கிறது, இப்படியெல்லாம் போயிடுச்சு. கடந்த 10-15 வருடமாக அது தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. அதற்கான மவுசும் சென்னை போன்ற பல மாநகர திரையரங்குகளில் வந்து இருக்க தான் செய்யுது. லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ரசிகர்கள் கூட்டிட்டு தான் இருக்காங்க. இதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2023 வருடம் நம்ம தளபதி விஜயோட வாரிசு படமும் அஜித்தோட துணிவு படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போது வந்து வாரிசு படம் விடிய காலை 5 மணிக்கும், துணிவு படம் நள்ளிரவு 1:30 மணிக்கும் வந்து போடப்படுறதா முடிவாச்சு. அப்போது அஜித் ரசிகர் ஒருத்தர் லாரி மேலே ஏறி டான்ஸ் ஆடிட்டு அந்த கொண்டாட்டத்தின் போது தவறி விழுந்து அவர் வந்து உயிரே பறி கொடுத்துட்டாரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் செம கடுப்பாகி கவர்மெண்ட்டை வந்து திட்ட, அப்புறம் கவர்மெண்ட்டே பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா, இனிமேல் வந்து அதிகாலை காட்சி கிடையாது, நள்ளிரவு காட்சி கிடையாது அப்படின்னு சிட்டாக வந்து தடை போட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹீரோ படமானாலும் சரி 9 மணிக்கு தான் முதல் நாள் முதல் காட்சி, அதுக்கு முன்னாடி கிடையாதுன்ட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கானாலையும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு காரணம் நேற்று ரிலீஸ் ஆன புஷ்பா படத்தில் ஏற்பட்ட விபத்தும் அதன் மூலம் பறிபோன ஒரு உயரும். அதாவது பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்து ஒரு தியேட்டருக்கு நம்ம அல்லு அர்ஜுன் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்காரு. புஷ்பா 2 முதல் நாள் முதல் காட்சி, ரசிகர்கள் கூட்டம் ஏற்கனவே அதிகமாக இருக்குது. திடீர்னு அல்லு அர்ஜுன் வந்தங்காட்ட அது அவரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த பெரும் ஆர்வத்தோடு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் முண்டிடுச்சுது. அதில் ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா சிக்கி அவங்க வந்து உயிரே துறந்துட்டாங்க. ஸோ இந்த சம்பவம் தெலுங்கானா, ஆந்திரா, ஏன் தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திடுச்சு. இப்போ இதை முன்னிட்டு தெலுங்கானா கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இனிமே முதல் நாள் முதல் காட்சி ஏர்லி மார்னிங் ஷோவோ இல்லை 4 மணி காட்சி 5 மணி காட்சியோ கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்களாம். ஸோ இனிமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 9 மணிக்கு தான் அங்கேயும் காட்சிகள் ஆரம்பிக்க போகுது முதல் காட்சி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கிறதால ஏற்கனவே தமிழ்நாட்டில் பேன், இப்போது ஆந்திரா தெலுங்கானாவில் பேன், இப்போது ஆந்திரா தெலுங்கானாலையும் பேனு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகாலையும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இப்படியே போச்சுன்னா ரசிகர்களோட அந்த முதல் நாள் கொண்டாட்டமே இல்லாமல் போயிடும். அதற்கு காரணமும் ரசிகர்கள் தான். பொறுமையாக பார்த்து ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாட்டு வரதை விட்டுட்டு ஓவர் அலப்பறை விட்டுட்டு நாங்கள் தான் கெத்து அப்படின்னு மற்ற ஹீரோ ஃபேன்ஸில் லந்து விடுறது, இதெல்லாம் தான் மிகப்பெரிய அசம்பாவிதத்துக்கு காரணமாக இருக்குது. ஸோ பொறுத்து பார்ப்போம் இதுக்கு ஒரு முடிவு வருதா இல்லையா, இல்லை ரசிகர்கள் இனிமேலாவது கரெக்டாக நடந்துக்கிட்டு அந்த அதிகாலை காட்சிகள் மறுபடியும் வருதா இல்லையா அப்படின்னு.